வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாடா ப்ளேயில் சேனல்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு ஏதாவது புதுசாக ஏதாவது கனெக்ஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, இப்போது வந்து டாடா ப்ளேயில் ஆண்ட்ராய்டு ஃபோனோ இல்லை ஆப்பிள் ஃபோனோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் டாடா ப்ளே மொபைல் ஆப்ன்றது டவுன்லோட் பண்ணணும். அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம், வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா டாடா ப்ளே பெஞ்ச், டாடா ப்ளே லைவ் டிவி அப்படின்ற மாதிரி வரும். எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னா ஸ்க்ரீனில் இப்படி தான் தெரியும், பார்த்தீங்கனாலே தெரியும். ஸ்க்ரீனில் 2 தெரியுது இல்லைங்களா? அதில் டாடா ப்ளே அப்படின்ற கீழே இருக்க ரோஸ் கலர் ஆப் மாதிரி இருக்குல்ல, நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் புதுசாக டவுன்லோட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் கேட்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரோ இந்த மாதிரி ஸ்க்ரீனில் உங்களோட ஐடி நம்பரோ உங்களோட ஃபோன் நம்பரோ கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேரோடு வந்துடும். ஸ்க்ரீனில் வர மாதிரி ப்ரொசீட் பண்ணிடுங்க. இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை ஓகே பண்ணிவிடுங்க. ஸ்க்ரீன் வந்து இப்படி இருக்குது உள்ளுக்குள்ளே. நான் ஆல்ரெடி ஒரு ப்ரீயாண்ட ஒரு கஸ்டமர்கிட்ட வாங்கி உள்ளே போட்டிருக்கிறேன். உங்களோட சப்ஸ்கிரைபர் ஐடி மேலே காட்டுது, உங்களோட பேர், எவ்வளோ அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்குது, என்ன டியூ டேட் முடியுதுன்ற ஸ்க்ரீன் இப்படி தெரியும் உங்களுக்கு. இப்போது பேக்கேஜ் எப்படி மாடிஃபை பண்ணுறது, சேனல்ஸ் ஆட் பண்ணுற ரிமூவ் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போது 1 மந்த் எவ்வளோ, 6 மந்த் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருப்பாங்க, பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ மேலே அந்த 3 டாட்டா ப்ரெஸ் பண்ண உடனே இப்போ அந்த இதில் ரீசார்ஜ், நோட்டிஃபிகேஷன், மை அக்கௌண்ட்டு இருக்குது. மை அக்கௌண்ட்டை இப்போ கிளிக் பண்ணணும். உள்ளே போனீங்க அப்படின்னா ரீசார்ஜில் உள்ளே போனீங்கன்னாலும் சரி, மேனேஜ் பேக்கு, பாக்ஸ் அப்கிரேடு இந்த மாதிரிலாம் இருக்குது. திரும்ப ரீசார்ஜில் உள்ளே போனால் உங்களுக்கு அதே போல் இந்த 1 மந்த்து, 6 மந்த்து, 11 மந்த்ஸு இதெல்லாம் எப்படி இருக்குன்றது தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம மேனேஜ் பேக்கேஜில் உள்ளே போகிறோம். உள்ளே போனோன்னு என்ன ஆகுது அப்படின்னா ஆட் சேனல் அண்ட் மோர், ட்ராப் சேனல் அண்ட் மோர், மேக் யுவர் ஓன் பேக்கேஜ், இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உள்ளே இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் சேனல் எப்படி பண்ண போகிறோன்றதான் பார்க்க போகிறோம். இப்போது இதுலேயுமே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்லேயே காட்டும் யாரோட பேரில் இருக்குது, என்றைக்கு முடியுதுன்றதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் ஒரு பாக்ஸ் தான் இருந்ததுன்னா பாக்ஸ் ப்ரைமரி பாக்ஸ்னு மட்டும் தான் காட்டும் உங்களுக்கு. அந்த பாக்ஸு கீழே பாஸ்ன்ற டைப் இருக்குது. நம்ம என்றைக்காவது ஊருக்கு போகிறோன்னா அக்கௌண்ட்டை ஸ்டாப் பண்ணி வைக்கணும், வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், அந்த பாஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸை கொடுத்தோன்னா ஓகே காடி கொடுத்தோன்னா அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு பாஸ் ஆயிரும். என்றைக்கு டேட்டில் இருந்து இன்றைக்கி கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் இந்த ஆப்பில் போய் என்றைக்கு ரிலீஸ் பண்ணுறீங்களோ அன்றைக்கி வரையும் உங்களுக்கு என்னென்ன அக்கௌண்ட் வந்து ஸ்டாப்பில் தான் இருக்கும். இப்போ அந்த ஆட் சேனல் மோடில் உள்ளே போயிட்டு இப்போ ஒரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கானே ட்ரை பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அந்த ஸ்க்ரீனில் மேலே சர்ச்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் போய் நான் ஸ்டார்னு அடிக்கிறேன். ஸ்டார்னு அடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டார் சம்மந்தப்பட்ட எல்லா சேனல்ஸுமே வரும். ஸ்டார் ஸ்போர்ட்ஸு, ஸ்டார் மூவிஸு, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 2 இந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லைங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு சேனலை வந்து உள்ளே கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். உள்ளே போனோடனே அந்த சேனல்ஸ் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது, ஸ்டார் ஸ்போர்ட்ஸு, எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோ ஒரு மாதத்துக்கான அமௌண்ட்டுன்றது இருக்குது. இப்போ அந்த பாக்ஸை வந்து ஃபுல்லாக டிக் பண்ணுறேன். இதை டிக் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்குது. நீங்கள் 4 ஐட்டத்தை செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு பக்கத்தில் கன்ஃபார்ம்னு ஒரு ஐட்டம் கேட்குது. இப்போ நான் சும்மா ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் முதல்ல எவ்வளோ பேலன்ஸ் இருந்தது, இப்போ பழைய பேலன்ஸ், இப்போது நம்ம அந்த சேனல் ஆட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சேனல்ஸ் அமௌண்ட் வருதுன்றதை மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க பாருங்கள். பிஃபோருக்கு முன்னாடி 283 ரூபா இருந்தது, இப்போ நவ் 305 ரூபா ரேஞ்ச் வருது. நம்பர் ஆஃப் சேனல்ஸ் கவுண்டிங்கும் மேலே கவுண்டிங் காட்டுது இல்லைங்களா? இப்போ நான் கீழே கன்ஃபார்ம் பண்ணி ப்ரொசீட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் இப்போ இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸ் நான் ஆட் பண்ணது இல்லைங்களா, அது ஆட் ஆயிரும். கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ எனக்கு இது நம்ம வந்து ஆட் பண்ண வேணாம், இன்னொரு கஸ்டமர் இருக்கிறதுனால நான் அப்படியே வெளியே போயிடுறேன். நான் வெளியே போயிட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு, அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இப்போ போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேர்க்க வேணாம்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன், வெளியே போயிட்டேன். திரும்ப பழைய மாதிரி போயிட்டு இப்போ ட்ராப் பண்ணுறது எப்படின்றது அதே மூலமாக தான். ட்ராப் பண்ணுற ஆப்ஷன்ஸ்குள்ளே கொடுத்துட்டு உங்களோட ஆடனில் ஏதாவது சேனல் இருந்தது அப்படின்னா அப்படியே கேட்கும். நம்ம அந்த பாக்ஸ் பக்கத்தில் இருந்ததை இப்போ எஃப்டிஏன்னு இருக்குது. இப்போ எஃப்டிஏ என்ன பண்ணுறோன்னா செலக்ட் பண்ணிவிட்டு அதை டிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ட்ராப் கொடுத்துட்டேன்னா அதுவும் செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகிட்டு கீழே கன்ஃபார்ம் பண்ணணும். ட்ராப்னு கொடுத்துட்டா சேனல்ஸ் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டை விட்டு எத்தனை சேனல் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டு வேணாம்னு நினைக்கிறோமோ அதை ஃபுல்லாக அன்டிக் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணிடணும்னா ட்ராப் பண்ணி விட்டிங்கன்னா அக்கௌண்ட்டை விட்டு உங்கள் பேக்கேஜை விட்டு அது போயிடும் உங்களுக்கு. இதுதான். இப்போது இதுலேயும் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். பாக்ஸ் அப்கிரேட் பண்ணுறது, மல்டி டிவி, உங்களோட நீங்கள் எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ட்ராக் ரெக்வெஸ்ட்டு, இந்த மாதிரி நிறையா இருக்கும். பட் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போதைக்கு சேனல்ஸ் ஆட் பண்ணுற ரிமூவ் பண்ணுற மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் இந்த மொபைல் ஆப்பில் டச் பண்ண வேண்டாம். கீழே வந்து லைவ் டிவின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறனா பண்ணலாம். இந்த மாதிரி மேலும் ஏதாவது தகவல் தேவைப்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது புது கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் நம்மளை வந்து மதுரையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம நம்பருக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.
இப்போது லைவ் சேனல்ஸ் பார்க்குறதுக்கு கீழே லைவ் டிவியை கிளிக் பண்ணி ஏதாவது சன் டிவியை கொடுத்துட்டு மேலே டச் பண்ணிட்டு ஓகே பண்ணிங்கன்னா இப்போ அந்த டிவி லைவ் டிவி வந்துடும். நம்மளுக்கு ப்ளே பண்ணி பார்க்குறதுனா நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். சன் டிவி வந்துடும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சன் டிவி ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு நீங்கள் லைவ் டிவி பார்க்குறதுக்கெலாம் வந்து பேமெண்ட்லாம் கிடையாது. உங்களோட மொபைலில் நெட்டு கனெக்ஷன் இருந்தால் போதும். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லைவ் மொபைலில் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா மொபைலில் நீங்கள் லைவாக செக் பண்ணுறலாம் கூட பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, மேலும் இந்த மாதிரி ஏதாவது தகவல் வேணும், டாடா ப்ளே சம்மந்தமாக ஏதாவது வேணும்னு நினச்சிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கம்பெனியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.